ஜீ தமிழில் ஒளிபரப்பாகும் கார்த்திகை தீபம் சீரியலில் இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு ஷார்ட்டாக பார்த்துருவோமா? வீட்டை விட்டு வெளியே செல்லும் ரேவதியை எப்படியாவது தடுத்து நிறுத்தணும் அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரி முடிவெடுக்கிறாங்க. கையில் துப்பாக்கியை எடுத்து நீ வீட்டை விட்டு போனால் நான் என்னையே சுட்டுப்பேன் அப்படின்ற மாதிரி அதிரடியாக மிரட்டுறாங்க. ஆனால் அதற்கும் அசராத ரேவதி என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், சுட்டுக்கணும்னா சுட்டுக்கோங்க அப்படின்ற மாதிரி பதிலடி கொடுத்து எல்லாரையுமே ஷாக் ஆக்கிடுறாங்க. இதற்கிடையில் ரேவதியை நிறுத்த முயலும் சந்திரகலா அவளிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடுறாங்க. ஒரு கட்டத்தில் பொறுமை இழந்த ரேவதி சந்திரகலாவை பலார் அப்படின்னு அரைஞ்சிடுறாங்க. சூப்பரான ஒரு சம்பவமா இருக்குல்ல. இந்த சம்பவம் வீட்டில் இருப்பவர்களை ரொம்பவே திரும்பவும் ஷாக் ஆக்கிருச்சு. ரேவதி வெளியேறிய சோகத்துல குடும்பமே தவிக்குது. இன்னொரு பக்கம் முத்துவை கைது செய்த போலீசார் அவரிடம் தீவிரமாக விசாரணை நடத்துறாங்க. அதே நேரத்தில் சந்திரகலா தனது வேலையை கச்சிதமாக செய்றாங்க. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தேன், ஆனா ரேவதி யாருடைய பேச்சையும் கேட்கல, பெத்த அம்மாவையே வேண்டாம்னு விட்டுட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி சாமுண்டீஸ்வரியோடைய மனதில் மேலும் விஷத்தை விதைக்கிறாங்க. இதை கேட்டு ஏற்கனவே கோபத்தில் இருக்கும் சாமுண்டீஸ்வரி கார்த்திக் மீது மேலும் ஆத்திரமடைகிறாங்க. இந்த நிலையில கோவிலுக்கு வரும் ரேவதிக்காக கார்த்திக் காத்திருக்கிறாரு. எதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்த அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க, அம்மா பண்றது எதுவுமே சரியா தெரியல அப்படின்ற மாதிரி அவங்களோட மனவேதனையை வெளிப்படுத்துறாங்க ரேவதி. அதுக்கப்புறமா இனிமே என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கார்த்திக் கேட்க, புதிதாக கட்டப்பட்டு வரும் கேஆர் இல்லத்திற்கு சென்று தங்கலாம் அப்படின்ற மாதிரி ரேவதி சொல்கிறாங்க. ஆனால் கார்த்திக்கோ அதில் தயக்கம் இருக்குது அப்படின்ற மாதிரி தெரியுது கார்த்திக்கு. அதனால் அப்படின்னா பாட்டி வீட்டுக்கே போயிடலாம் அப்படின்ற மாதிரி ரேவதி புதிய முடிவை எடுக்கிறாங்க. ரேவதியின் இந்த முடிவு அவர்களின் வாழ்க்கையை எந்த திசைக்கு கொண்டு செல்ல போகுது? சாமுண்டீஸ்வரி கோபத்தில் அடுத்து என்ன செய்ய போகிறாங்க? கார்த்திக் ரேவதி ஜோடிக்கு புதிய பிரச்சனைகள் காத்திருக்கா போன்ற பல பரபரப்பான திருப்பங்களுடன் நகரும் கார்த்திகை தீபம் சீரியலை தவறாமல் ஜீ தமிழில் பாருங்க. அண்ட் இது போல சீரியல் அப்டேட்டை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.